வெல்கம் டு உதய ஆன்டிக்ஸ். இந்த வீக் ஆன்லைன் சண்டே மார்க்கெட் 15 தான் நம்ம பார்க்க போறோம். ஆயில் சிட்டிலே வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி செட்டா கிடைச்சிருக்கு, ஸ்பூனோட சேர்ந்து கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க, இந்த மாதிரிலாம் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. இங்க பாருங்க, அந்த ஸ்பூனோட ஷேப்பே பாருங்களேன் எவ்வளவு அழகா வித்தியாசமா இருக்குதுன்னு. அதுல ஒரு ஹோல் கூட கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்கோங்க. இதுவும் ஒரு ஆயில் சிட்டி, இதுக்கும் செட்டாக ஒரு ஸ்பூன் கிடச்சிருக்குது. நம்ம இந்த மாதிரி ஆயில் ஊற்றிட்டு இப்படி யூஸ் பண்ணிக்கலாம், இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான், அந்த காலத்துக்குள்ளது தாங்க, நியூ ப்ராடக்ட் இல்லை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஓல்டு பீஸ் தான், ஆனால் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க போல். அன்யூஸ்டு ப்ராடக்ட் மாதிரி தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. உள்ளேயுமே சைஸ் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு, வித்து பார்த்தீங்கன்னா 3.8 இன்ச் இருக்குது. அதுக்கப்புறம் இதோடது பார்த்தீங்கன்னா 3 இன்ச் இருக்குது. மேலே வித்து பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் இருக்குது, 4 இன்ச் இருக்குது. இதை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்குறேன்னா அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ப்ரைஸு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், இதுவும் ஒரு ஆயில் சிட்டி, 2.8 இன்ச் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா 3.2 இன்ச் இருக்குது. பாருங்கள், எல்லாரோட ஃபேவரட் கேரளா புட்டுக்குடம் தான் இது. இந்த புட்டுக்குடம் வந்துட்டு நல்ல வெயிட்டாக இருக்குதுங்க, என்னால் தூக்கவே முடியல. ஏன்னா அவ்வளோ வருஷம் ஓல்டு குளோஸ் மட்டும் இவ்வளோ வெயிட்டாக இருக்கும். வெங்கலம் தான் இது, பிரான்ஸ் தான் மெட்டீரியல். அந்த டிசைனு இந்த மாதிரி நல்ல வெயிட்டாக கிடைக்கிறதுலாம் வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது தாங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்லா இருக்கும். ஆனால் இதோட சில்லு வந்துட்டு கிடைக்கல நமக்கு, எப்போதுமே சில்லு மிஸ் ஆகிடுது. ஏன்னா இந்த மாதிரி அந்த காலத்துக்குள்ளதில் நமக்கு ப்ராடக்ட் இவ்வளோ கிடைக்கிறதே நமக்கு ரொம்ப ரேராக தான் இருக்குது. ஸோ அப்பப்போ சில்லு வந்துட்டு மிஸ் ஆகிடுது. ஆனால் நம்ம புது சில்லு கூட நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், அது வந்துட்டு ஒரு ப்ராப்ளமும் ஆகாது. மற்றபடி உள்ளே எல்லாம் நீட்டாக இருக்குது. 13 இன்ச் இருக்குது. அந்த காலத்து கெண்டி பாருங்களேன், டிசைனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த சித்தர்கள் அவங்கெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய கெண்டி தான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதுங்க பாருங்கள், லைட்டாக மட்டும் கீரல் விழுந்துருக்குது. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதி நம்ம க்ளீன் பண்ணும்போது தான் இது தெரியவே செய்யுது, இவ்வளோ இந்த மாதிரி கொஞ்சம் வந்து டேமேஜ் இருக்குன்னு. க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிளாக்காக இருந்துச்சு, அவ்வளோ டார்க்காக இருந்துச்சு. நம்ம கையை பார்த்தீங்கன்னா வெங்கலம் தான், பிரான்ஸ் தான். 4.5 இன்ச் இருக்குது. குட்டி மாதிரியே கீழே 3 ஸ்டாண்டு வச்சு ஒரு குட்டியாக ஒரு பூஜை திங்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். நம்ம எல்லாம் பால் வாங்கி வச்சுக்கலாம் வீட்டில். நம்ம பாலுக்கு அந்த காலத்தில் பால் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இந்த ஷேப்பே. எண்ணெய் சிட்டி மாதிரியே கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது. மெட்டீரியல் என்ன பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் தான். இந்த வாட்டி நமக்கு நிறையா வெங்கல ஐட்டம்ஸ்லாம் கிடச்சிருக்குது. 4 இன்ச் இருக்குது. போன வாட்டி பார்த்தோம்னா சங்கன வெட்டா, அதிலே வந்துட்டு கொஞ்சம் சின்ன சைஸ். நம்ம போன வாட்டி பெரிய சைஸ், ரொம்ப பெரிய சைஸ் பார்த்தோம். இது சின்ன சைஸ், அதுலேருந்து கொஞ்சம் மீடியம் சைஸ். ரெண்டு இதுவுமே சங்கல வெட்டாதான் ரெண்டுமே. இதில் வந்துட்டு ஸ்பூன் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. நம்ம ஸ்பூன் எதனாலும் நம்ம ஆல்ட்ரு பண்ணி நம்ம வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்துட்டு நமக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேரு. போன வாட்டியை விட இது வாட்டி குட்டி குட்டி சைஸில் கிடச்சிருக்குது. ப்ராடக்ட் நிறைய பேர் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நிறைய இஷ்யூ சொன்னீங்க. இதில் ரொம்ப பெருசாக இருக்குது, நான் எப்படி யூஸ் பண்ணுறது. இது வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது பாருங்கள். இதில் ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம தேவைப்படும் போது ஆயிலை இதில் ஊற்றிட்டு த்ரெட்டை வச்சு நம்ம நல்லா விளக்கு போட்டுக்கலாம். இதில் வந்துட்டு இங்கே பாருங்கள், இதில் ஸ்னேக் மாடலில் கொடுத்துருக்குறாங்க. கீழே சூளாயம் மாதிரி போட்டிருக்குது, பார்த்துக்கோங்க. ஃபுல்லாகவே டிசைன் தான், பின்னாடியுமே ஸ்பூன் ஃபுல்லாகவே டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. என்ன மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் தான், அதாவது வெங்கலம் தான். இருங்க இதோட சைஸ் அப்படி இதையும் காட்டிக்கிறேன். இதையும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்ல பெரிய சைஸ் தான் பாருங்கள். ரெண்டுத்துலேயுமே பாருங்க ஓப்பன் ஆகும், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இதில் பார்த்தீங்கன்னா 3.5 ஓப்பன் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணும்போது. இது பார்த்தீங்கன்னா இந்த டெய்லோட 9.5 இன்ச் இருக்குது. அப்புறம் இந்த மீடியம் சைஸோடது பார்த்தீங்கன்னா 4 இன்ச் இருக்குது ஹைட்டு. இந்த இதோட பார்த்தீங்கன்னா 12 இன்ச் இருக்குது. குட்டி குட்டி பாக்ஸ் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். போன வாட்டி நமக்கு பாக்ஸ் ஒன்று தான் கிடச்சிருந்துச்சு, இந்த வாட்டி 2 கிடச்சிருக்கு. நிறைய பேர் என்கிட்ட பாக்ஸ் இருக்கான்னு தான் நிறையா டிஎம் பண்ணீங்க. அதனால தான் இந்த வாட்டி நான் பாக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுறேன். இது பாருங்கள், பிராஸ் தான் இது. உள்ளேயுமே ஃபுல் க்ளீனர். நீங்கள் வாங்கிட்டு போய் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோ நீட்டாக இருக்குது. நியூ ப்ராடக்ட் நினச்சிக்காதீங்க, அந்த காலத்து ப்ராடக்ட் தான். 2.5 இன்ச் இருக்குது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா 2 இன்ச் இருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண சந்தன கும்பா தான். அதோட ஸ்டெப் கட்டிங் பாருங்களேன், அவ்வளோ கட்டிங் வந்துட்டு இப்படி கொடுத்துருப்பாங்க. இப்போல்லாம் நம்ம வந்துட்டு இப்படி யார் உட்காந்து நமக்கு இவ்வளோ அழகாக செஞ்சு கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்கள். சும்மா எல்லாமே வந்துட்டு நியூ ப்ராடக்ட்லாம் இவ்வளோ டிசைனாக இவ்வளோ அம்சமாக உட்காந்து பண்ணுற மாதிரி இப்போல்லாம் யாருமே இல்லை. இந்த மாதிரிலாம் நம்ம கிடைக்கும் போது நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கணும். நான் ஹேண்டால் வாஷ் பண்ணனால தான் இந்த கலரில் இருக்குது. இன்னும் நீங்கள் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி கடையில் கொடுத்து வாஷ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். நான் எப்போதுமே ஆன்டிக் ப்ராடக்டாக காமிக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் வந்துட்டு கடையில் கொடுத்து வாஷ் பண்ணுறதில்ல. 3 இன்ச் இருக்குது. ஏன்னா நம்ம கடையில் கொடுத்து வாஷ் பண்ணிட்டோம்னா அதோட பழைய தன்மை போயிடும். 5 முக விளக்கு
5 ஃபேஸ் லேம்ப்பு, குட்டி லேம்ப் தான் பார்த்துக்கோங்க. மெட்டீரியல் பிரான்ச் தான். 3 இன்ச் இருக்குது. மினி லேம்ப்பு, கிளாஸ் கிடச்சிருக்குது. இது வந்துட்டு முறி வெங்கலம்னு சொல்லுவாங்க. லைட் வெயிட்டில் இருக்கக்கூடிய முறி கிளாஸ் தான் இது. பார்த்துக்கோங்க. உள்ளே நீட்டாக இருக்குது. நம்ம வாங்கிட்டு போய் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், ஒன் டைம் வாஷ் பண்ணிட்டு. இதுவும் அதே மாதிரி தான். இது ஐஸ் கிளாஸில் போனாட்டி நமக்கு இப்படி ஒரு லைன்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதுனால தான் இதில் லைன்ஸ் எதுவும் இல்லை, கையாலே தான் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா கட்டி வெங்கலம்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. இதையும் பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு முறி வெங்கலம், இது கட்டி வெங்கலம். ரெண்டுமே வந்துட்டு வெங்கல கிளாஸஸ் தான். இதெல்லாம் குடித்தோம்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தோம்னா ஹெல்த்தியாக இருப்பாங்க. நம்ம பஞ்சபாத்திரத்துலேயே 4 ஸ்டாண்டு வச்சு, குட்டி குட்டியாக 4 ஸ்டாண்டு வச்சு கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. இதுவும் பிரான்ஸ் தான். சீசன் ஸ்டார்ட் ஆனதால தான் கொஞ்சம் இந்த மாதிரி டல்லாக மிஸ்டாக தான் இருக்கும் நம்ம வீடியோ எல்லாமே இனிமேல். ஏன்னா நம்ம வந்துட்டு குற்றால சைடில் இருக்கிறதுனால நமக்கு எப்போதுமே ரெயினாக தான் இருக்கும். இன்னும் 1 மந்த்துக்கு, இன்னும் 1 or 2 months அப்படி தான் இருக்கும். ஸோ வீடியோவில் வந்துட்டு நமக்கு ஒரு அளவுக்கு தான் கிளியராக தெரியும். ஏன்னா மிஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால ரொம்ப கிளியராக இருக்காது. நான் ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு வாட்ஸ்அப்பில் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபோட்டோஸும் டீட்டெயில்ஸும் நான் கிளியராக சென்ட் பண்ணுறேன். இது என்னென்னு டிஃபன் கேரியர்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. அந்த காலத்தில் உள்ளது. இதோட லாக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இருங்க நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி டிஃபன் கேரியர்லாம் கொண்டு போவேன். அதெல்லாம் இப்படி இருக்காது. இங்கே பாருங்கள், ஓப்பன் டைப்பே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்படி ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு பாக்ஸ் இருக்குது. மொத்தம் 3 பாக்ஸ். கீழேயுமே வந்துட்டு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. பார்த்துக்கோங்க. அவ்வளோ நீட்டாக இருக்குது. உள்ள ஈயை மட்டும் நம்ம பூசிக்கிட்டு நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் என்கிட்ட ஈயம் பூசி தர முடியுமான்னு கேட்பீங்க. என்னோட பிளேஸில் வந்துட்டு ஈயம் பூசுறது வந்துட்டு அவைலபிளாக இல்லை இப்போ கொஞ்சம் நாளாக. அதனால தான் என்னால் ஈயம் பூசி உங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு அப்படியே கொடுக்க முடியல. லாக் இப்படி பண்ணிட்டோம்னா லாக் ஆகிடும். ரொம்ப அந்த காலத்துக்குள்ள பீஸுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பிராஸ் தான். போன வாட்டி ஒரு பெரிய கேரியர் காமிச்சோம். அதை விட மினி கேரியரில் இது ரொம்ப நீட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா 9 இன்ச் இருக்குது. கீ ஊற்றி வைக்கக்கூடிய ஒரு பாட்டு தான். நம்ம கீ யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். அப்படிலாம் நம்ம ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். எதனால் நம்ம இஷ்டம் தான். அந்த காலத்துக்குள்ளது வெட்டெழுத்து போட்டிருக்குது பாருங்கள். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதோட செட்டை மேலே ஒரு லாக்கும் கிடச்சிருக்குது. சுத்தாது லாக்கு. ஏன்னா இதில் வந்துட்டு லாக்குக்கு இப்படி சுற்றுறது கொடுக்கல. இந்த மாதிரி லைட்டாக மூடி இருக்கிறதுக்கு மட்டும் தான் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். 4.5 இன்ச் இருக்குது. உப்பு மரம்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி உள்ளே உப்பு போட்டுக்கிறது. இதில் 4 ஸ்டாண்டு கொடுத்துருப்பாங்க குட்டி குட்டியாக. பார்த்துக்கோங்க. இந்த சைடு 2 குமின் மாதிரி மாடல் கொடுத்துருப்பாங்க. 2.8 இன்ச் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வாட்டி நமக்கு நிறைய பிராஸ் பவுல்ஸ் கிடச்சிருக்குது. இங்கே பாருங்கள், இது பெரிய பவுல். நம்ம குழம்பு எதனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளேயுமே நீட்டாக தான் இருக்குது. பார்த்துக்கோங்க. நல்ல பெரிய சைஸு. குழம்பு சட்டியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 4.5 இன்ச் இருக்குது. வித்து பார்த்தீங்கன்னா 7.8 இன்ச் இருக்குது. சின்ன பவுல். நம்ம சட்னி அப்படி இல்லைனா சின்ன கொஞ்சோண்டு யூஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெளியெல்லாம் நம்ம வந்துட்டு பாலிஷ் பண்ண வேண்டாம். ஏன்னா அவ்வளோ நீட்டாக இருக்குது. உள்ளே மட்டும் நம்ம ஈயம் பூசினாலே நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 3 இன்ச் இருக்குது ஹைட்டு. வித்து பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் இருக்குது. சின்ன பவுல். இதுவுமே அப்படி தான். வெளியே நம்ம பாலிஷ் பண்ண தேவையில்லை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் வெட்டெழுத்தில் தான் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே மட்டும் நம்ம ஈயம் பூசிட்டு நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிராஸில் வந்துட்டு இந்த மாதிரி பவுல்ஸ் நமக்கு எப்பயாவது தான் கிடைக்கும். இந்த இதெல்லாம் பாருங்களேன், வித்தியாசமான ஷேப்பில் இருக்குது. இது லைட்டாக கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இதுலேயுமே வெட்டெழுத்து தான் இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான். இது இப்படி நெளிஞ்சிருக்கு, நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க. நான் இதில் உள்ள ஈயம் பூசி தான் இருக்குது. நான் வந்துட்டு கன்ஃபார்மாக இதை நான் உங்களுக்கு கொடுக்கும்போது நான் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சரி பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன். இது வந்து டேமேஜ் நினச்சிக்காதீங்க. லைட்டாக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ணும்போது கீழே போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அதை மட்டும் சரி பண்ணக்கூடிய ஒரு இதுதான். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் இருக்குது. இருக்காருல்ல, விவேகானந்தாவோட ஸ்டாச்சு மாதிரி தான். பிரான்ச்சில் தான் இருக்குது. வெங்கலம் தாங்க இது. நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. நம்ம வீட்டில் ஷோகேஸ் பீஸாகவும் வச்சுக்கலாம். நிறைய பேருக்கு விவேகானந்தா பிடிக்கும். மோஸ்ட்லி நம்ம வந்துட்டு இஷ்டமாக இருக்கும். யோகா பண்ண டைம் அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். சும்மா லைட்டாக ஷோ பீஸ் தான் இது. ஆனால் நல்ல வெங்கலம் கட்டியாக வெயிட்டாக இருக்குது. பார்த்துக்கோங்க. இதோட சைஸ் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். 8 இன்ச் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன் தாங்க இது. அந்த காலத்தில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிராஸ்லேயே வாட்டர் கேன். உள்ளேயுமே ஈயம் பூசி தான் இருக்குது. நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பானையில் தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணுறத விடைக்கும் நம்ம இந்த மாதிரி டேப்பில் தண்ணி உள்ளே ஊற்றிட்டு நம்ம டேப்லேயே பிடிச்சி குடிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருந்திருக்கு. அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரிலாம். இப்போ சைடில் ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க 2 ரிங் மாதிரி மாடல். கிளாஸ் தான் இதோட மெட்டீரியல். நல்ல பீஸாகவே இருக்குது. மிருதங்கம் மாடலில் இருக்கக்கூடிய ஷேப்பு. பார்த்துக்கோங்க. ஒரு டேமேஜும் கிடையாது. நல்ல கண்டிஷனில் இருக்குது. இங்கே பாருங்கள், பார்த்துக்கோங்க. இதை வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க இந்த டேப்பை.
13 இன்ச் இருக்குது. உட்ல பண்ணியிருக்கிறாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று அஞ்சரை பெட்டியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஆர்னமெண்ட்ஸ் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மேக்கப் திங்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம வச்சுக்கலாம். நல்ல கண்டிஷனில் இருக்குது. இங்கே பாருங்க கீழே 4 வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டீ கூட்டா இல்லைனா வந்து என்ன வுட் நமக்கு கன்ஃபார்மாக தெரியல. அதனால தான் நான் சொல்லிக்கல. நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது அந்த வுட் இல்லைன்னா மனசு கஷ்டமாக போயிடும். அதனால தான் சொல்லிக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் கீழே வீல் வந்துட்டு ஒரு வீல் மட்டும் இப்படி இருக்கும் ஃப்ளாட்டாக. ஏன்னா அது கையாலே தான் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அது வந்துட்டு நமக்கு அது ரன் ஆகும்போது ஒரு டேமேஜ் இல்லை. நான் ரன் பண்ணி நல்ல கண்டிஷனில் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. உள்ளேயும் பார்த்துக்கோங்க. இதை நம்ம தனியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். லென்த் வந்துட்டு 14 இன்ச் இருக்குது. வித்து பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச் இருக்குது. 5 இன்ச் இருக்குது. இது வந்துட்டு ஒரு மூடி வச்ச அண்டா தான் சொல்லுவாங்க. இது பேர் ட்ரம்முன்னு சொல்லுவாங்கல்ல, வாட்டர் ட்ரம் தான். இல்லை நம்ம அரிசி ரைஸ் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள் உள்ளேயுமே நீட்டாக இருக்குது. என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒயிட் பிராஸ்ன்னு சொல்லுவாங்களா, அதுதான் இது. பார்க்குறதுக்கு நல்லா வெள்ளி மாதிரி இருக்கும். இன்னும் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா நம்ம வந்துட்டு ரொம்ப வெயிட்டாக இருக்காது, நம்மளால் தூக்கி காட்ட முடியாது. 17 இன்ச் இருக்குது. ரைஸ் கண்டெய்னர் தான் இந்த வாட்டியும் கிடச்சிருக்கு நமக்கு. இது வந்துட்டு உள்ளேயும் பாருங்கள் ஈயம் பூசி தான் இருக்குது. இது வந்துட்டு பாலிஷ் பண்ண ஒரு பீஸு, புது பீஸுன்னு நினச்சிக்காதீங்க, பாலிஷ் பண்ணது தான். பாருங்க ஃபுல்லாக க்ளோஸ் ஆகும். என்னால் அப்போ வந்துட்டு ஓப்பன் பண்ண கஷ்டமாக இருக்குது. அங்கே ரொம்ப தள்ளி இருக்கனால தான் நான் அப்படி ஓப்பன்லேயே வச்சுருந்தேன். கொஞ்சம் 15 இன்ச் இருக்குது இதோட சைஸு. இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஆன்டிக் திங்ஸ். இதை பற்றி நம்ம அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துக்க நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அது வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். நீங்களும் சீக்கிரமே ஆர்டர் புக் பண்ணிக்கலாம். பாய்.